மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 1.3 6வது கணக்குறை விட்டு தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஒரு சார்பு f ஆனது f of x equal to 2x minus 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு கீழே நமக்கு 4 கொடுத்து இந்த 4க்கு நமக்கு மதிப்பு என்ன அப்படின்னு நினைச்ச போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா f of 0 plus f of 1/2 காண்புன்னு கொடுத்துருக்காங்க. சம்ல என்ன கொடுத்துட்டாங்க, f of x கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ பிரதிட்டு போகிறோம், 0ன்னு பிரதிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து 1ன்னு பிரதிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம், f of 0 கண்டுபிடிக்கலாமா? அப்போ 2 எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், 0 minus 3. 0 வச்சு எதை பெருக்கா, ஆன்சர் என்னதான்பா 0 தான். இப்போ 0 minus 3னா ஆன்சர் என்னதுன்னா -3 தான். அடுத்து என்ன பிடிக்கும், f of 1 கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ f of 1 என்ன போடுறோம், எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும், 1ங்கிற வேல்யூ போட போகிறோம். அப்போ 2 எக்ஸுக்கு பதிலாக 1 -3, 2ஐயும் 1ஐயும் பெருக்குனீங்கன்னா 2 தான் -3. 2லிருந்து -3 கழிச்சிங்கன்னா விடை நமக்கு என்ன வரும் அப்படின்னா -1. இந்த வேல்யூவை ஜஸ்ட் இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அப்ளை பண்ண போகிறோம். f of 0க்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், -3 கண்டுபிடிச்சிருக்கோமா, அதை எழுதுங்க -3. அடுத்ததா பிளஸ் f of 1, f of 1க்கு வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -1 பை என்ன இருக்கு 2. அந்த 2 இங்க எழுதிடுங்க. சரிங்களா? இப்போ பாருங்க -3 -1 ரெண்டையும் கூட்டினீங்கன்னா -4/2. இந்த 2 ரெண்டாயிரம் போல கேன்சல் பண்ணலாம்ப்பா. 2 2 2 2 4. அப்ப விடை நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா -2ங்கிறது விடையா நமக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா கிடைச்சிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் சம்முக்கு உண்டான ஆன்சர் கண்டுபிடிச்சோன்னா ஒரு பாக்ஸ் போட்டு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா காமிச்சுக்கோங்க. அடுத்ததான் செகண்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா f of x equal to 0 என்னும் பொழுது x-ஐ காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் f of x ஓட வேல்யூ எங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா சம்முலேயே கொடுத்துட்டாங்க. f of x equal to என்னது 2x minus 3. இது என்ன செய்ய போறோம், ஈக்குவல்டுன்னு போட்டு என்ன செய்வோம், ஈக்குவல் டு 0ன்னு வேல்யூ போட்டு செய்ய போறோம். அப்ப என்ன இருக்கு 2x minus 3. f of x எழுதிட்டோமா, இங்க என்ன இருக்கு ஈக்குவல் டு 0. இந்த -3 ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது எதா மாறிடும் அப்படின்னா +3 என்ன செஞ்சிடும் அப்படின்னா மாறிடும். ரெண்டும் பெருக்கலா இருக்கிறது ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது எதா மாறும், வகுத்தல மாறுமா. அப்போ என்ன வரும் 3/2. அப்போ எக்ஸுக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் செகண்ட் சம்முக்கு உண்டான ஆன்சர். அடுத்ததா தேர்டு பாருங்க, f of x equal to x எனில் x-ஐ காண்க. சம்முல f of x கொடுத்துட்டாங்க. f of x என்னதுப்பா 2x minus 3. f of x எழுதிட்டோமா, ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க xன்னு கொடுத்துருக்கோமா. இந்த சம்முல என்ன செய்ய போறோம் அப்படின்னா x எல்லாம் ஒரு பக்கம் வைக்க போறோம், நம்பர் எல்லாம் ஒரு பக்கம் வைக்க போறோம். அப்ப இந்த பிளஸ் x ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரும்போது என்ன எக்ஸா மாறிடும்பா, மைனஸ் எக்ஸா மாறுமா. அப்ப என்ன வரும் 2x, இங்க என்ன x வரும் -x ஈக்குவல் டு இந்த +3 இந்த பக்கம் சாரி இந்த -3 இந்த பக்கம் வரும்போது எதா மாறிடும்பா +3ஆ மாறிடும். இப்போ இந்த ரெண்டையும் கழிச்சலாமா, 2xல இருந்து 1x கழிச்சு நமக்கு என்னதான் வரும் அப்படின்னா x தான். அப்போ x ஈக்குவல் டு என்னன்னு கிடைச்சிருக்கு அப்படின்னா விடை நமக்கு 3 கிடைச்சிருக்கு. இதான் தேர்டு சம்முக்கு உண்டான ஆன்சர். அடுத்ததா ஃபோர்த் சம் என்னப்பா கொடுத்துருக்காங்க, f of x equal to f of 1 minus x எனில் x-ஐ காண்க. சரிங்களா? இப்போ f of x பதிலாக என்ன எழுத போறோம், 2x minus 3 எழுதலாமா. இங்க என்ன கொடுத்துருக்காங்க f of 1 minus x. அப்ப x-க்கு பதிலாக என்ன எழுத போறேன் 1 minus x நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா எழுத போறோம். இங்க எழுதுங்க 2, x-க்கு பதிலாக என்ன எழுத போறோம் 1 minus x, இங்க என்ன 3 -3. பிராக்கெட்டுக்கு வெளியே ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் பிராக்கெட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய ரெண்டுக்குமே என்ன செய்யும் அப்படின்னா போகும். ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கோங்க 2x -3 ஈக்குவல் டு 2ஐயும் 1ஐயும் பெருக்கினீங்கன்னா 2, 2ஐயும் -x-ஐயும் பெருக்கினா -2x, இங்க என்ன இருக்கு அப்படின்னா -3. இப்போ பாருங்க இந்த 2ஐயும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கழிக்கலாமா. அப்ப நமக்கு என்ன இருக்குன்னா அப்படி எழுதுங்க 2x -3 ஈக்குவல் டு இங்க 2 இருக்கு, இங்க -3 இருக்கு. இந்த ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா என்ன ஒன்று வரும் -1 வரும். இந்த -2x இங்க அப்படியே இருக்கு. இப்போ x எல்லாம் ஒரு பக்கம் வைக்க போறோம், நம்பர் எல்லாம் ஒரு பக்கம் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா வைக்க போறோம். அப்ப இங்க நமக்கு என்ன வரும் -2x
ஈக்குவல் டு இந்த பக்கம் போகும்போது எதா மாறிடும்பா ப்ளஸ் டூ எக்ஸாக மாறிடுமா ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது நமக்கு ப்ளஸ் டூ எக்ஸ் இருக்குது இது இங்கிட்ட வரும்போது எதா மாறிடும் ப்ளஸ் டூ எக்ஸாக மாறிடும் ஈக்குவல் டு என்ன இருக்குது -1 இப்போ இந்த -3 ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது என்ன 3ஆக மாறிடும் +3 என்ன செஞ்சிடும் அப்படின்னா மாறிடும் இப்போ 2x-ஐயும் கூட்டிங்க அப்படின்னா நமக்கு 4x -1 இருந்து 3 கழிச்சிங்கன்னா 2 அப்போ x ஈக்குவல் டு 2/4 2 2 4 இப்போ எக்ஸுக்கு மதிப்பு என்னப்பா கிடைச்சிருக்கு நமக்கு 1/2 அப்படி நமக்கு என்ன கிடைச்சதுன்னா எக்ஸுக்கு மதிப்பு கிடைச்சது. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். புரிஞ்சிருச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.